அப்ப இந்த 16ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த ஓமை என்னன்னா அதை நம்ம தனியா பார்க்கணும். ஆனா இப்ப சுருக்கமா இதனுடைய காரியத்தை சொல்லணும்னா, இங்க ஆபிரகாமுடைய மடி என்பது எதை அடையாளப்படுத்தும்னா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், அது புறஜாதிகளுக்கு வந்ததை விவரிக்கக்கூடிய உவமை. இன்னொரு வகையில சொல்லணும்னா, மாம்ச இஸ்ரவேலர், அவங்கதான் அவருடைய தகப்பன், அவங்க ரத்த சம்பந்தம், அவங்களுக்கு தான் அவர் சேர்த்து வச்ச சொத்து, வாக்குத்தத்தம் எல்லாமே, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. இப்ப அவங்க மாம்ச இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வர்றதை குறித்து தான் இந்த லூக்கால சொல்லப்பட்டிருக்கு, இந்த 16ஆம் வசனம். இது எப்ப சொன்னாரு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? அவரு பூமியில முதலாம் வருகையில வந்திருக்கும் போது அந்த யூதர் ஜனங்கள் மத்தியில அந்த ஜனங்களை வழிநடத்துகிற வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர், நியாய சாஸ்திரிகள், இப்படி தலைமையா இருக்கிற இவங்க மத்தியில இருந்து தான் பேசுறாரு. ஏன்னா உங்களை வச்சுதான் தேவனுடைய திட்டம் நடைபெறுவதாக இருந்தது. ஆனா நீங்க என்ன பண்ணல, அந்த திட்டத்துக்குள்ள வரல. அதனால இந்த திட்டத்தை தேவன் என்ன பண்றாரு, டிரான்ஸ்பர் பண்றாருன்னு அநேக ஓமையில நாம பார்க்க முடியும். அப்ப இததான் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தது, உங்க ஆசீர்வாதம் இப்ப கை மாறி போக போகுது புறஜாதிக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்துல அப்படியே விவரிச்சு வர்றாரு. சில பேர் அந்த இடத்துல பேர் இருக்கிறதுனால அது உண்மையா நடந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஊழியக்காரங்களே, பைபிளை படிங்க, பைபிளை படிங்க, குருட்டுத்தனமா பேசாதீங்க. அதுல சொல்லப்பட்டதெல்லாம் படிச்சு பாருங்க. வேத வசனம் சொல்லுது, மரிச்சா அவனுடைய சிநேகம் பகை ஒண்ணுமே ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லுது. அந்த இடத்துல போய் 2 பேர் பேசுறாங்க, உரையாடுறாங்கன்னா இது எப்படி சாத்தியம்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாரு, அந்த இடத்துல பிளவு இருக்குது, ஒரு சொட்டு தண்ணியை விடு அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி எங்கிருந்து பத்தும்? தாகத்தை தீர்க்கறதுக்கு பத்துமா? அப்ப அங்க சொல்றாரு, அவங்களுக்கு ஆபிரகாம் இருக்கிறாங்க, மோசே இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் படிச்சு பாருங்க. சாதாரணமா ஒரு பகுத்தறிவாவது யூஸ் பண்ணுங்க. ஏதோ கண்டதை எடுத்து பேசிட்டு போவாதீங்க தயவு செய்து. அப்ப இது எல்லாமே ஓமையாக சொல்லப்பட்டது. அப்ப வேதத்தை படிப்பதற்கும் ஆராய்ச்சி பார்ப்பதற்கும் முயற்சி பண்ணுங்க. இதுதான் விடுதலை ஆக்கும், இதுதான் பரலோகத்துக்கு ஒவ்வொருத்தரையும் கொண்டு போகும். சும்மா ஏதோ மேலோட்டமா பேசிட்டு நம்மளும் குருடர் ஆகிட்டு ஜனங்களையும் குருட்டுக்குள்ள என்ன பண்ணாதீங்க, வழி நடத்தாதீங்க. அது எல்லாமே ஓமையாக பேசப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். பரிசுத்தவான்கள் இளைப்பாறுகிடம்னு ஒண்ணு தனியா இல்ல. எதை பேசினாலும் நீங்க வசன ஆதார தெளிவா கொடுத்துட்டு நீங்க பேசுங்க, நாங்க ஒத்துக்கிறோம்.